இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது வந்து 1975ல நடந்த கதை. என்னன்னா, ஒரு குடும்பத்துல வந்து 5 பேர் இருந்தாங்க. 3 பிள்ளைங்க, அம்மா, அப்பா இருந்தாங்க. அதுல பிள்ளைக்கு வந்து அப்ப ஒரு 18 வயசு 18 வயசு இருந்துச்சு. அப்ப அவங்க வந்து ஸ்கூலுக்குலாம் போய் முடிச்சுட்டாங்க. இப்ப வீட்டுல தான் இருக்கவும், ஆ அவங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு நானு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் வந்து நெறைய சாப்பிடுவாங்களாம். மீனு, கோழின்னு. அவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா நெறைய சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி. அப்ப இந்த மகளும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலயே வந்து மார்க்கெட் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப சில நேரத்துல வந்து வீட்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் போவும் லேட் ஆயிரும். அப்ப அவங்க போய் வாங்கிட்டு வரப்ப உச்சி நேரம் வந்துரும். 12, 12:30 அந்த மாரி வந்துரும். அப்ப இவங்க வந்து என்ன கதைன்னா, இவங்க நடந்து போற பாதை வந்துட்டு ஒரு மாரியான சுத்தி வீடுலாம் நெறைய இருக்காது. பக்கத்துல வந்து ஒரு செகண்டரி ஸ்கூல் இருக்கும். பட் அந்த ஸ்கூல்லயே கூட எப்போதும் வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆ பிரச்சனைனாக்கா பிள்ளைங்க வந்து உருவத்த பாக்குறது, இல்ல ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரியறது, அந்த மாரி நெறைய ஆளு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டுருக்காங்க. ஆனா இவங்க வந்து அந்த பாதை தான் வந்து வீட்டுக்கு வந்து ஷார்ட்கட் மாதிரிலாம் அந்த மார்க்கெட்க்கு. ஸோ அவங்க அந்த பாதையில தான் போவாங்க. அப்ப ஒரு நாளு அது எப்படின்னா, ஆ இவங்க போம்போது இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்து செவுரு இருக்கும். அப்ப அந்த செவுர தாண்டி போறதுக்கு இந்த சைட் வந்து ஸ்டேர்ஸ் இருக்கும். இத ஏறி அத தாண்டி அந்தாட்ட நீங்க இறங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாள் இவங்க ஏறி தாண்டி இறங்கி மார்க்கெட் போயிட்டு திருப்பி அவங்க அந்த ஸ்டேர்ஸ்ல தான் திருப்பி அவங்க ஏறணும். அவங்க ஏறுறதுக்கு வர்றப்போ அவங்க பார்த்துருக்காங்க ஒரு கருப்பு உருவம். அந்த கருப்பு உருவத்துல வந்து முகம் எதுவுமே தெரியல. பட் அவங்களுக்கு நல்லா தெரியுது. முடி வந்து நீட்டா இருக்கு. பட் வந்து அது அப்படியே மெஸ்ஸியா இருக்கு அந்த முடி. அது கருப்பு உருவம். ஆனா அவங்களுக்கு வந்து ஃபேஸ் தெரியல. பட் அவங்களுக்கு வந்து கண்ணும், பல்லும் வந்து ஷார்ப்பா வந்து ஒயிட்டா தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பயந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஐயோ! என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, திருப்பி அவங்க மார்க்கெட் பாதைக்கே போயிட்டு, அந்த பாதையில வீட்டுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு, வேகமா அந்த பாதையில வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் ஆனா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 பயம் வந்து இன்னொன்னு வந்து அசைவம் வாங்கிட்டு போறாங்க வேற. அப்ப அவங்களுக்கு வந்து கூடயே வந்திருக்குமோன்ற ஒரு பயம். ஏன்னா வீட்டிலேயே இந்த மாரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த மாரி கூட வந்துருச்சு அப்டின்னா, இன்னும் மோசமாயிரும்னு சொல்லிட்டு, அவங்கலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஆனா அந்த அந்த ராத்திரி அவங்களால தூங்கவே முடியலையாம். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் திருப்பியும் வாங்க போணும். அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து போனா பயமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, பைசிக்கல்ல போயிட்டு வந்துரலாம். தூரமான பாதையா இருந்தாலும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி அவங்க பைசிக்கல்ல போயிருக்காங்க. போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு பைசிக்கல்ல பாஸ்கெட் இருக்கும்ல, எல்லாத்தையும் அதுல வச்சுட்டு, அவங்க திருப்பி சைக்கிள் ஓட்டுறப்போ, இது என்னதான் தூரமான பாதையா இருந்தாலும், நீங்க அந்த அந்த ஸ்டேர்ஸ் இருந்துச்சுல, நேத்து ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்துச்சுல, அந்த பாதைய தாண்டி தான் நீங்க போவீங்க. ஆனா, நம்ப அந்த பாதையில போமாட்டோம். பட் அந்த பாதை வந்து பக்கத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி. இப்ப இவங்க அந்த பைசிக்கல் மிதிச்சுட்டு அப்படியே போறாங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது, அன்னைக்கு வந்து தாங்கா மேல தானே இருந்துச்சு. இது வந்து தாங்கா கீழ இருந்திருக்கு. தாங்கா கீழ அவங்க சொல்றாங்க, அவங்களால உணர முடியுதாம். அவங்கள பார்த்து அது மெதுவா நடந்து வருது. எப்படின்னா, பைசிக்கல் எவ்வளோ முன்னுக்கு போதோ, அந்த தூரத்துக்கு அது அவங்கள பார்த்து அவங்க கிட்ட வருது அப்படின்ட்டுன்னு. இவங்களுக்கு அவ்ளோ பயம். அவங்களால சைக்கிள் மிதிக்க கூட முடியலையாம். அப்படியே ஸ்டிஃப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி வந்து அந்த சைட்டா போயிருக்காங்க. காடியில. இப்ப இவங்கள பார்த்துட்டு, இந்த பிள்ளை இத்தன மணிக்கு ஏன் இங்க ஒண்டியா இருக்கு? அதுவும் ஜாமான்லாம் நெறைய வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காடியிலேருந்து இறங்கி வந்திருக்காங்க. ஏன்ம்மா இங்க ஒண்டியா இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனைன்ட்டுன்னு அந்த ஆன்டி வர பார்த்து அந்த உருவம் அங்க இல்ல. காணோம். பட்டுன்னு காணா போச்சு. அந்த அந்த உருவம் அவங்கள நோக்கி வந்துச்சுல, அந்த டைம்ல அவங்க சைக்கிள் பாஸ்கெட் உடைஞ்சு கீழ விழுந்துருச்சு. சொந்தமாவே. இப்ப அவங்க ஜாமான் எல்லாத்தையும் எடுக்கணுமே. எடுக்கிறதுக்குள்ளார அந்த உருவம் அவங்க கிட்ட வந்துரும்ன்ற பயத்துல தான் அவங்க அப்படியே அங்க நின்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஆன்டி வந்துட்டு, "ஏன் அங்க ஒண்டியா நிக்கிறேன்னு" சொல்லி ஜாமான்லாம் எடுத்து கையில குடுத்து, அந்த ஜாமான்லாம் எடுத்து அவங்க காடியில வச்சுக்கிட்டு, சைக்கிள வந்து "நீ இங்கேயே சைட்ல ஓரமா நிப்பாட்டி வச்சுரு. நீ பயந்துட்ட. இங்கே நிப்பாட்டி வச்சுரு. நம்ம வீட்டுக்கு போவோம். அப்புறமா வந்து ஆன்டி யாரையாச்சும் கூப்பிட்டு எடுத்துட்டு வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அக்காவ வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த அக்கா எல்லா கதையும் சொன்னோனே, அப்புறம் தான் அந்த ஆன்டி சொன்னாங்களாம், "இல்ல அந்த இடம் ஏற்கனவே பிரச்சனை தான். அதுவும் நீ உச்சி நேரத்துல இந்த மாரி போறது இன்னும் ஆபத்து. அதனால வந்து இனிமே நீ கடைக்கு போறது தனியா போவாத. ஆன்டி வந்து உன்ன ஏத்திட்டு போறேன். நம்ம காடியில போயிட்டு நான் திருப்பி வந்து வீட்லயே விட்டுறேன்னு" சொல்லிட்டு, அதுலேருந்து வந்து அவங்க அந்த ஆன்டி கூட காடியிலேயே போயிட்டு, காடியிலேயே வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க வீட்ல அவங்க அம்மாக்கு இருந்த பிரச்சனையும் இதாயிருச்சு. சால்வ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு ரொம்ப எதுவும் வரல. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.